செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் தென்னிலவன். துருக்கி, சிரியா நாடுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 5000 பேருக்கும் மேலாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை 8 மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு அச்சம் தெரிவித்துள்ளது. துருக்கியின் காசியன்டேப் நகரத்தின் அருகே நேற்று அதிகாலை 4 மணிக்கு சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரங்கள் குலுங்கின. கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனிடையே 7.5 மற்றும் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து தாக்கியதில் கட்டடங்கள் நிலைகுலைந்து இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கிய மக்களின் மரண ஓலம் நகரம் முழுவதிலும் எதிரொலித்தது. துருக்கியின் ஹத்தே, அடியமான், சன்லியுர்ஃபா, அங்காரா, டியார்பகிர், சிவரேக் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டமாகின. அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் ஸ்கெண்ட்ரென் துறைமுகம் பற்றி எரிந்தது. விமான நிலைய ஓடுபாதையில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. மலை போல் குவிந்து கிடக்கும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை மீட்கும் நடவடிக்கையில் போராடி வரும் துருக்கி படையினருடன் பல்வேறு நாடுகள் பேரிடர் மேலாண் படை வீரர்கள் கைகோர்த்துள்ளனர். நவீன கருவிகள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் கான்கிரீட் குவியலில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. كل العالم نزحنا جينا لهون، خوف على الأولاد، خوف علينا. هزات، بنايات نزلت، براكين نزلت، والعالم عم تبكي، حفاية عم ترقد بالشوارع. يعني شيء مو طبيعي. உயிரிழந்தவர்கள் நினைவாக இன்று முதல் அடுத்த 7 நாட்கள் நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று துருக்கி அதிபர் ரெசப் தைரிப் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். சிரியாவில் அஃப்ரின், அலெப்போ, அலாஸ், டமாகஸ் உள்ளிட்ட நகரங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் நடவடிக்கையின் போது சில கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் காயமடைந்துள்ள 15,000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜெர்மனி, செர்பியா, போஸ்னியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீட்பு படைகளை அனுப்பியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் குவிந்து வருகின்றன. இதனிடையே மத்திய துருக்கியில் மீண்டும் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இது 5.6 பதிவாகியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா. 1980களில் நெல்லை மாவட்டத்தை அலறவிட்ட சீவலப்பேரி பாண்டி. மெய்க்காவலராக இருந்தவர் கொலைகாரராக மாறியது ஏன்? பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் இலாகாவிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை பரபரப்பாக்கிய சீவலப்பேரி பாண்டியின் என்கவுண்டர் நிகழ்ந்தது எப்படி? கிராமத்து ராபின்ஹுட் சீவலப்பேரி பாண்டி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு உங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். லோனுக்கு சில